நீங்கள் ஒரு டைலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேப்ரிக்கோட நேம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்டு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு கிளாத்தை நீங்கள் டச்சப் பண்ணும்போது அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியணும். காட்டன், பாலிஸ்டர், வெல்வெட் அண்டு சிஃபான் அண்டு லெதர், ரேயான் அண்டு லினன் அண்டு நிறைய ஃபேப்ரிக் நேம்ஸ் இருக்குது. எனக்குமே டக்குன்னு மைண்டில் வராது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபீல் வந்து ஒரு டச்சப் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்வெட் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபீல் பண்ண தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும். அண்டு சில்க் கிளாத் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண தெரியணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைலராக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கு என்ன மாதிரி மெட்டீரியல், என்ன மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கிளாத் அப்படின்றது அதோட நேம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ காட்டன் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு காட்டன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்டு கிளாத் எப்படி இருக்கும், ஹோலாக இருக்கும். நெட்லேயே எம்ப்ராய்டரி போட்ட நெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட நேம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேப்ரிக் நேம் மட்டும் தெரியறதை விட அந்த ஃபேப்ரிக்கு ஸ்டிச் பண்ணும்போதும் நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கஸ்டமர் வந்து காட்டன் ப்ளவுஸ்லேயே சிந்தட்டிக் அண்டு காட்டன் கலந்த மாதிரியோ, இல்லை ஃபேப்ரிக்லேயே வந்து காட்டன் வித்து பாலிஸ்டர் கலந்த மாதிரியோ இப்படிலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கப்ப சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். ஏன்னா அந்த கிளாத் அவங்க ஆல்ரெடி ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குற கிளாத்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கலந்த பாலிஸ்டர், காட்டன் கலந்த சில்க்கு, காட்டன் கலந்த மிக்சடாக ஒரு கிளாத் வரும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபேப்ரிக்கை நம்ம நேம் தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் ஒரு டைலராக மிக்ஸ் பண்ணுவோம். ஃபேப்ரிக் நேம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். டைப் ஆஃப் ஃபேப்ரிக் நேம்: காட்டன், பாலிஸ்டர், வெல்வெட், ஜீன்ஸ், சாட்டின், ஜார்ஜெட், ஜெர்சிஸ், நெட், சில்க், வூல், டிமின், ஆர்கான்ஸ், லினன், நைலான், ஆக்ரிலிக் அண்ட் சிஃபான், லெதர், ரேயான், ஃப்ளான், ஹேம்பர். ஸோ இதெல்லாமே ஃபேப்ரிக்கோட நேம் தெரிஞ்சு வச்சு மட்டும் இல்லை, நான் சொல்லாத ஃபேப்ரிக் நேம்ஸுமே இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னா அதை எப்படி டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி அண்டு அது என்ன சீசனில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். இப்போது காட்டன் அப்படின்னா காமனாக எல்லா சீசனுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு வின்டர் சீசன், ஒரு ஸ்ப்ரிங் சீசன் அண்ட் வந்து ஒரு சம்மர் சீசன்ஸ்லாம் வரும்போது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேப்ரிக் வந்து வேர் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குல்ல. இப்போது பாலிஸ்டர் அண்டு நெட்டு, காட்டன், ரேயான், லினன் அண்ட் சில்க், இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் நேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வூல் அப்படின்னு ஒரு காட்டன் நேம் இருக்குது, வூல்னு ஒரு ஃபேப்ரிக் நேம் இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் என்ன டைமிங்கில் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஒரு ஸ்வெட்டர் டைப்பான அது ஒரு நேம், ஃபேப்ரிக் நேம். அப்போ அந்த ஃபேப்ரிக்லேயே நிறைய டைப் இருக்குது. அந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி குளிர் காலத்தில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது நல்ல காட்டனாக இருக்குது, நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகிற அந்த டைமிங் வந்து நமக்கு ஒரு சம்மர் சீசனாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் தான் நமக்கு மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் நேம்ஸ் இருக்குது. அந்தந்த நேமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த நேமையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் எடுத்து உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேப்ரிக் நேம் சொல்கிறேன், ஒவ்வொன்றையும் பேனா பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்குமே மைண்டில் டக்குனு வராதுன்னு பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கேன். காட்டன், பாலிஸ்டர், வெல்வெட், ஜீன், சாட்டின், ஜார்ஜெட், ஜெர்சி, நெட், சில்க், வூல், டிமின், ஆர்கான்ஸ், லினன், நைலான், ஆக்ரிலிக், சிஃபான், லெதர், ரேயான் அண்ட் ஃபேரனல், ஹெம்ப். ஓகேவா? நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லியிருந்தாலும் ஐ எம் வெரி சாரி. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.